ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்பைடர்மேன் மண்டையில் அடி வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் 2 வீக்ஸ் இந்த ஷூட்டிங் டிலேவாகிருக்கு. அதனால் நம்ம மூவி தேதி அடிவாடுமான்னு கேட்டாங்கன்னா அது சத்தியமாக தெரியல. ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் சீன்ஸ்லாம் முடிச்சாச்சு. நம்ம ஸ்டன்ஸை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்டன்ஸுக்கு யார் பண்ணுறா? நம்ம தலைவன் ஜாக்கி சான் தான். இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கைஸ். மார்வெல் என்னடா பண்ணுறீங்க? நம்ம ஜாக்கி சான் பற்றிலாம் எடுத்துகிட்ருக்கோங்க. அஃபிஷியலாக இது கன்ஃபார்ம்டு தான். நம்ம ஜாக்கி சானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக இது பயங்கரமாக களை போகுது நம்ம ஸ்பைடர்மேன் ஷூட்டிங்கு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட பயங்கர கிளாஷ் ஆக போகுது. ஐ திங்க் 2026ஓட மிகப்பெரிய படம்னா அது நம்ம இதுதான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஜாக்கி சான் இதிலே பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் ஜாக்கி சானோட இதில் பொருள்லாம் வச்சு சண்டை போடுற மாதிரி, அதாவது நம்ம இப்போ சண்டை போடுறதுக்குன்னு பொருள்லாம் எடுக்காமல் நம்ம கையில் உள்ளதை வச்சு சண்டை போடுறத பற்றி தான் இருக்க போகுது. நம்ம ஷான்சி ஜாக்கி சானோட ஒரு சாடையெல்லாம் தெரியும். ஏன்னா அது ஜாக்கி சான் இன்ஸ்பைர்டு மூவி. ஜாக்கி சான் இன்ஸ்பைர்ட் மூவியே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ ஜாக்கி சானையே ஸ்டன் மாஸ்டராக வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மார்வெல் ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு புரியுது. அப்புறமா நம்மளுக்கு பல கேரக்டர்ஸ்லாம் புதுசாக வர மாதிரி தெரியுது. பனிஷர், ஹல்க் இந்த மாதிரி புது கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இது பல ஸ்டன்ஸ் இருக்கும். எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கறத நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி சானோட வெப்பிங் இது தான். பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி சான் அந்த சூட் ஸ்பைடர்மேனோட சூட் பயங்கரமாக கலக்கட்டிகிட்ருக்கு. ஐ திங்க் ஜாக்கி சானை வச்சு நம்ம மார்வெல் பல படம் பண்ணுறதா யோசிக்கிறாங்கன்னு ஒரு லீக்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதை பற்றி கன்ஃபார்மாக தெரில. ஏன்னா ஜாக்கி சான் வச்சு பல படம் ஸ்டண்ட் மாஸ்டராக எடுக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்ம டீனேஜர் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன், நம்ம பீட்டர் பார்க்கருக்கு நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் சென்ஸ் மட்டும் இல்லைனா அவர் ஒன்றுமே இல்லைங்க. ஸ்பைடர் சென்ஸ் தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லைனா ஈஸியாக அடித்து நவுத்தி போட்டு போயிட்டே இருக்கலாம். அவரோட ஸ்பைடர் சென்ஸ் வச்சு தான் அவர் இவ்வளோ சூப்பராக சண்டை போட முடியுது. நம்ம பனிஷர் அப்டேட்டை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பனிஷர் அப்டேட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேன் இதில் படத்தில் வரதாக தான் இருக்குது. அதுவும் கன்ஃபார்ம்டு தான். அப்புறமா ஹல்க் இந்த படத்தில் மாசாக வெறியாக காட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்வெலில் அடிக்கடி எல்லா சீன்ஸ்லையுமே ஹல்க் தான் ரொம்ப மோசமாக அடி வாங்கிட்டுருக்காரு. இதை பற்றி நம்ம நிறைய சீன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் அப் பை. See you.